ஹாய் கைஸ், வணக்கம். பிஜிடிஆர்பி கொஸ்டின் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தமிழில் 10th ஸ்டாண்டர்ட் ஒரு 8 கொஸ்டின் தான் பார்க்கலாம் வாங்க. சண்முக சுந்தரம் என்பது யாருடைய இயற்பெயர்? தமிழகனார். தமிழழகனார். சண்முக சுந்தரம் என்பது யாருடைய இயற்பெயர்? தமிழழகனார். பின்வருவனவற்றில் எது பெருஞ்சித்தனாரின் படைப்பு அல்ல? மாங்கனி. பின்வருவனவற்றில் எது பெருஞ்சித்திரனாரின் படைப்பு அல்ல? மாங்கனி. இவற்றுள் முதல்நிலை தொழிற்பெயரை தெளிவு செய்க. கெடு. வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை மணிவகை. இது 10th புக்லேயே இருக்குது பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. இதில் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க, புக் பேக் கொஸ்டின் தான் இது. சிவில் என்பது சுருங்கிய பழம். சிவில் என்பது சுருங்கிய பழம். கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் இத்தொடரின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையின் இத்தொடரின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. கடல் கொண்ட குமரிகண்டம். கடல் கொண்ட குமரிகண்டம். செய்குதம்பி பாவலர் எந்த வயதில் செய்யுள் இயற்றும் ஆற்றல் பெற்றார்? இது புக் பேக் கொஸ்டின் தான், 10th புக் பேக் கொஸ்டின் தான் அது. 15ஆம் வயதில் செய்யுள் இயற்றும் ஆற்றல் பெற்றார். இவர் யாருன்னா செய்குதம்பி. கொஸ்டினையும் படிச்சுக்கோங்க, ஆன்சரையும் படிச்சுக்கோங்க, மாற்றியும் கேட்பாங்க. பூவின் நிலையை குறிக்கும் சொற்கள். அரும்பு அப்படின்னா பூவின் தோற்ற நிலை. போதுனா பூ விரிய தொடங்குதல். மலர் அல்லது அலர்னா பூ மலர்ந்த நிலை. வீணா செடியினின்று பூ கீழே விழுதல். செம்மல்னா பூ வாடின நிலை. செம்மல்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பூ வாடின நிலை. இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க.